இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் அதற்கான நிதி கிடைக்கும் என்பதுதான் விதி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இருவரின் கருத்தையும் வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். ஒவ்வொரு நிதிக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கிறது. இந்த நிதிக்கும் அந்த கண்டிஷன் இருக்கிறது. அந்த கண்டிஷனை நிறைவேற்றினால் மட்டும்தான் நிதி கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதை நான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன். நிதிகளினுடைய ஒவ்வொரு நிதிக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ, என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ, அந்த ரூல்ஸை ஃபில்ஃபில் பண்ணால்தான் அடுத்த நிதி கொடுப்பாங்க அந்த நிதிக்கு. ஆகையால் இதில் மக்களை திசை திருப்பாமல், மக்களுடைய மாணவர்களுடைய கல்வியில் விளையாடாமல், அதில் அரசியல் செய்யாமல் மூன்றாவது ஒரு மொழியை தான் கொண்டு வர சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் கூட ஹிந்தின்னு சொல்லலை. ஆனால் இவங்க மூச்சுக்கு மூச்சு ஹிந்தின்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. நம்ம வான் பண்ணுறேன், இது 1965 கிடையாது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை. நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இது ஆபத்து. இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2,000 கோடி ரூபாய்க்காக இந்த பணத்துக்காக இன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.